ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது டுடேஸ் 360 நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்னைக்கு சரியாக 3:05 மணிக்கு காலமாயிட்டாரு. இவர் உடல்நிலை குறைவால பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாரு. ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் உடல்நிலை குறைவால. அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் கட்சி தோழர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ புதுசாவே கிளம்பிக்கிறாங்க. அது எது கிளம்பிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சபரிமலான்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சபரிமலையில போயிட்டு ஒரு பிரச்சனை ஆச்சு, ஒரு சர்ச்சை உண்டாச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு மட்டமான ஒரு புத்தி. தற்கூரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இப்போதான் நான் முழு தற்கூரியை பார்க்குறேன். அது இவங்க தான். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதாவது படிக்கும் மாணவிகள் ஆசிரியர்களை பார்த்து சபலம் அடைஞ்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மறைஞ்சிக்கோ, குனிஞ்சிக்கோ, போத்திக்கோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு நீங்க மறைஞ்சின்னு தான் எடுக்கணும், மைக்ல எடுக்கணும். அதாவது மாணவிகளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா சைட்ல அவங்க பெண் ஆசிரியர்கள் போய் சொல்லலாம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதாவது இவங்க மனசுல என்ன நினைச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. புதுசா எங்கேருந்து கிளம்பி வரீங்க? இப்பதான் ஒருத்தனை மகா விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க உள்ள போயிட்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதாவது நீங்க பேசுறது பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகும். இந்த மாதிரி கேவலமான எனக்கு எப்படி இவங்க தோணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா இத்தனை காலங்களா பள்ளி நடத்திட்டு வராங்க. ஒரு படிக்கும் மாணவிகளை நீங்க சபலப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தி சொல்றீங்களே. ஐயோ, உங்களெல்லாம் என்னங்க சொல்றது நானு. இங்க பார்த்த போது ஒரு செட்டப் என்ன அப்படின்னா, ஒரு ரூம் இருந்துச்சு. என்ன கிளாஸ் ரூம்குள்ள ஒரு ரூம் அப்படின்னு கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயத்தை தான் என்னால பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, உள்ள ஒரு சேர் வச்சிருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, மைக் இருக்கு, இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் வழியா ஒரு ஆணாசிரியர் இங்க பாடம் நடத்த தேவை இருக்கிற போது வருவார். இந்த கதவு க்ளோஸ் ஆயிடும். இங்க உட்கார்ந்து என்ன சொல்லி தரணுமோ இந்த ஸ்பீக்கர் வழியா பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாரு. ஏதாவது புத்தகத்தை கொடுத்து அனுப்பணும்னா இந்த மேல இருக்கக்கூடிய தளத்தின் வழியாக இதுல புத்தகத்தை வச்சு கொடுப்பாங்க, நோட்ஸ் கொடுப்பாங்க. இங்க ஒரு லேடி அசிஸ்டன்ட் டீச்சர் இருப்பாங்க. அந்த லேடி அசிஸ்டன்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தை எடுத்தோ அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை திருநெல்வேலியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆச்சு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பள்ளி மாணவன் புக் எடுத்துன்னு போல அந்த புக்குக்குள்ள கத்திய மறைச்சு வச்சுன்னு போறான். எதுக்கு தெரியுமா? தலைமை ஆசிரியர் கொலை பண்றதுக்காக. அதாவது அவங்க தலைமை ஆசிரியர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். அப்போ 2 மாணவர்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இவர் போய் சமாதானப்படுத்தி விட்டுருக்காரு. கேட்காம திருப்பி அவன் 5 பேரை கூப்பிட்டு அடிதடி ஆகி சண்டையாயிருக்கு. இது தட்டி கேட்டதுனால இவனால பொறுத்துக்க முடியல போல. அதனால என்ன பண்றான்னா, இவன் கத்திய புக்ல மறைச்சுன்னு கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இது எப்படி கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல வாரத்துல 2 நாள் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. மாணவர்கள் எதுனா கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம். அப்போ செக் பண்ணும்போது இந்த கத்தி பிடிபட்டிருக்கு. இப்ப அந்த மாணவன் எங்க தெரியுமா இருக்கான்? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டிருக்காங்க. இது தேவையா? மாணவர்கள் சமுதாயம் எதை போகுது? அதாவது போதிக்கிற ஒரு புக்ல, அதாவது அறிவு கண் காட்டுற ஒரு புத்தகத்துல கத்திய மறைச்சிட்டு வரானா, நம்முடைய மாணவர்கள் நினைச்சா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எங்க போகுது இந்த மாணவர் சமுதாயம் அப்படின்னு கேட்கதான் தோணுது. கோவையில நேத்து ஒரு இன்டராக்ஷன் மீட்டிங் நடந்திருக்கு. அது என்ன இன்டராக்ஷன் மீட்டிங் பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பத்தி இன்டராக்ட் பண்ணிக்கலாம், பப்ளிக் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல யார் கலந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும், கோவை எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல ஒரு நபர் எந்திரிக்கிறாரு. அவர் ஒரு ஹோட்டல் உரிமையாளர். அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அங்க அரங்கமே சிரிப்பலையில வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பன்னுக்கு நீங்க ஜிஎஸ்டி இல்ல, ஆனா பன்னுக்குள்ள இருக்கிற ஜாம் ஜிஎஸ்டி இருக்குது. இது என்னங்க அநியாயமாக 5%, 18% போடுறீங்க. பப்ளிக் என்ன கேட்கறாங்கன்னா, வரக்கூடிய கஸ்டமர் என்ன அவங்க கேட்கறாங்கன்னா,
எனக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் வந்து ஜாமை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இவங்க கேட்டதுக்கு என்ன இப்படிலாம் மேடம் கொஞ்சம் ஜிஎஸ்டி மட்டும் கம்மி பண்ணுங்க மேடம் சொன்னதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. நேற்று ஆலப்பாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடகர் மனோவுடைய 2 பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் போதையில் வர்றவங்க போகிறவங்கலாம் மிரட்டின்னு ஏய் இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மிரட்டின்னு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபுட்பால் டர்ஃபில் விளையாடி இந்த 2 பசங்க வந்து ஃபுட்டு வாங்குறதுக்காக ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலில் வந்து சரி வெயிட் பண்ணுறாங்க, காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்றாரு, அவங்கள இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வந்து இந்த பசங்க வந்து ஆனால் அதை சாப்பாடு வாங்க வந்திருக்குன்னா இல்லை நான் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்ககிட்ட மிரட்டி அந்த பையனை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கான், அந்த ஃப்ரெண்டையும் போட்டு 2வது பையன் போட்டு அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு ரோட்டில் வந்து ஒரு கட்டையை எடுத்துக்கின்னு அந்த மாதிரி கலடா பண்ணிக்கின்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. அதாவது அப்பாவோட பேரை கெடுக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா, அப்பா வந்து புள்ளைய சரியா வளர்க்கலன்றது அதுவும் ஒன்று இருக்கலாம். ஆனா வந்து இவனு இருக்கான் பாரு, இவனுக்கு வந்து அப்பாவோட பேரை கெடுத்துருவானுங்க. இந்த மாதிரியான ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது குடிச்சிட்டா மூடிக்கின்னு போய் படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறது இல்ல. இதெல்லாம் வந்து குடும்ப பேரை கெடுத்துட்டு ஜெயிலுக்கு போறது தான் இதெல்லாம் கடைசியில போகும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஏன் இந்த வேலை? உங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்காக நீங்களா? சேலம் மாவட்டம் சின்ன சேலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு ஆக்ஷன் வந்திருக்கு. அது என்ன ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, யாருக்கு விபத்து ஏற்படுது பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, நம்ம நடிகர் ஜீவாக்கு. ஜீவா வந்து கார் ஓட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நபர் ஒருவர் வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது அவர் மேல முட்டிடக்கூடாதுன்றதுக்காக காரை திருப்பிக்காரு. அந்த கார் வந்து அப்சைட் டவுன் ஆயிட்டு பார்த்தா ஒரு சின்ன விபத்து ஏற்படுத்துது. முன்னாடியில ஃப்ரண்ட் எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாமே சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து வந்து அவரே வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கும்பல் எல்லாம் வீடியோ எடுத்துக்கின்னு கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டுக்கின்னு அது டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவரு வந்து இருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை. அதாவது உயிரை அதாவது ஒரு செகண்ட்ல உயிர் போயிட்டு திருப்பி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல வந்து நிறைய பேர் என்ன அப்படி இது என்ன சார் எப்படி ஆச்சு சார் இங்க வாங்க சார் சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு அவர் இரிட்டேட் பண்ற மாதிரினால அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு கத்திருக்காரு. சேலத்தில் என்ன நடந்திருக்கு, நீங்க பாட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது யார் ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, இல்லை யார் பர்சனலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்க செய்வாங்க. நாமளும் கும்பல் சேர்ந்து போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு டார்ச்சர் பண்றது இதெல்லாம் வந்து தவறானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட காரை வர வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து போலீசார் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. 3 நாட்களாக பெண்மணி ஒருவர் தன்னுடைய குழந்தைகளை 2 சின்ன குழந்தைகளை வச்சுட்டு எஸ்பி ஆபீஸ்க்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் வந்து போயிட்டு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அது என்ன மனுன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால தன்னுடைய கணவர் வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் அவங்க உடலை வந்து கேட்டோம், அது என்ன ஆச்சுன்னு தெரிவிக்கவும் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பட் அங்க ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அழுவுறதை பார்த்தா நமக்கே வந்து ஒரு கண்களில் தண்ணி வருது. இது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா பிரபாகர்ன்றவர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வேலைக்காக போயிருக்காரு. அங்கே வந்து கடன் பிரச்சனையில் ஏதோ ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொலை செய்யப்படுகிறாரு. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இது நடந்து 3 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம இறந்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த 3 நாளா பணமும் வராம அவங்க முகத்தையும் காட்டாம அவங்களுடைய டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம ஒரு வீட்டுல எப்படி இருக்க முடியுன்றத அந்த பெண்மணியோட மனநிலையில யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கும் எஸ்பி ஆபீஸ்க்கும் கண்ணீர் விட்டு கதறும் போது நம்ம கண்கள்ல தான் தண்ணி வருது. தயவு செய்து வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுடைய கணவருடைய உடலையோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காரோ எந்த தகவலை தயவுசெய்து சொல்லி கொடுத்துருங்க. இது பார்க்கறதுக்கே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைங்களை பார்க்கவே முடியல. தென்னக ரயில்வேல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து எல்லாருமே வந்து இப்பவே முன்பதிவு செய்யுங்க. அது ஊருக்கு போறோம்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து கடைசி நேரத்தில் போயிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு லைன்ல நின்றுக்குன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தயவு செய்து வந்து இதை முன்கூட்டியே வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால வந்து இப்பவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னிலேருந்தே வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது முன்கூட்டியே அதாவது சீக்கிரம் வாங்க பாருங்க டிக்கெட்டை. லாஸ்ட் நாளில் போயிட்டு நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்.